அனைவருக்கும் காலை வணக்கம். தந்தை மகன் தூயாவையார் பெயராலே நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவையாரின் நட்புறம் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. சகோதர சகோதரிகளே, இந்நாள் திருப்பலியாக சுபஸ்ரீ என்பவருடைய பிறந்த நாள் நிஜவதியாக கொடுக்கப்படுகின்றது. தங்கள் பிறந்த நாளை கொண்டாடுகின்ற இவருக்கு இறைவன் தாமே நல்ல உடல் நன்களையும் பெருவாரியான நன்மைத்தனங்களையும் தொடர்ந்து வழங்க நாம் ஜெபிப்போம். இந்த பலி வேலண்டினா ஆர்வம் ஆண்ட்ரஸில் குடும்ப நன்றியாக கொடுக்கப்படுகின்றது. இக்குடும்பத்திற்கும் இறைவன் மீண்டும் தொடர்ந்து பெருவாரியான நன்மைத்தனங்களை வழங்கும் இத்திருப்பலி வழியாக நாம் ஜெபிப்போம். இந்த பலியானது நம் மத்தியிலே வாழ்ந்து இறந்த ஆயர் லியோன் தர்மராஜ் அவர்களின் நினைவாகவும் ராமசாமி என்பவருடைய நினைவாகவும் கொடுக்கப்படுகின்றது. இறந்தவோரை ஆன்மாக்கள் மீது இறைவன் இறக்கும் முன் நீடிய இறக்கத்தையும் நிலையான பேருவ வாழ்வையும் வழங்க இறைவன் இவர்களுக்கு தனது இரக்கத்தை கொடுக்க இத்திருப்பலியில் நாம் ஜெபிப்போம். தூய மறை நிகழ்வை தகுதியான முறையில் நாம் ஒப்புக் கொடுக்க நமது குற்றம் குறை பாவங்களுக்காக மனமுறை மன்னிப்பை வேண்டுவோம். எல்லாம் அந்த இறைவனிடமும் எல்லாம் வல்ல இறைவன் நம்மை இறக்க வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வில் அழைத்து செல்வாராக. ஆண்டவரே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமா. ஆண்டவரே மக்களின் குற்றங்களை மன்னிக்க உம்மை வேண்டுகிறோம். அதனால் எங்கள் குறைவாக செய்த பாவங்களில் உமது கனிவிரக்கத்தால் விடுதலை பெறுவோமா. உமோடு தூயாவியால் இறைவனாயம் என்று வாழும் ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். அதிகாரம் 20 இறை சொற்றொடர்கள் 10 முதல் 13 வரை. அந்நாட்களில் எரோமியா கூறியது, சுற்றிலும் ஒரே திகில் என்று பலரும் பேசிக் கொள்கிறார்கள். படிசுமத்துங்கள், வாருங்கள், அவன் மேல் படிசுமத்துவோம் என்கிறார்கள். என் நண்பர்கள் கூட என் வீழ்ச்சிக்காக காத்திருக்கிறார்கள். ஒருவேளை அவன் மயங்கி விடுவான், நாம் அவன் மேல் வெற்றி கொண்டு அவனை பணிந்து கொள்ளலாம் என்கிறார்கள்.
கூறுகின்றேன். ஆண்டவர் என் கற்பாரை, என் கோட்டை, என் மீட்பர். போற்றக்கூடிய ஆண்டவரை நோக்கி நான் மன்றாடினேன். என் எதிரிலிருந்து நான் மீட்கப்பட்டேன். பல்லவி சாமி கைகள் என்னை இருக்கின, அழிவு சுழல்கள் என்னை மூழ்கடித்தன, பாதாள கைகள் என்னை சுற்றி இருக்கின, சாமி கண்களில் என்னை சிக்க வைத்தன. பல்லவி என் நெருக்கடி வேளையில் நான் ஆண்டவரை மன்றாடினேன். என் கடவுளை நோக்கி கதறினேன். நமது போர் என்று அவர் என் குரலை கேட்டார். என் கதல் அவர் செவிகளுக்கு எட்டியது. பல்லவி ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 10 இறை திருவார்த்தைகள் 31 முதல் 42 முடிய. இயேசுவின் மேல் எரிய யூதர்கள் மீண்டும் கற்களை எடுத்தனர். இயேசு அவர்களை பார்த்து, தந்தையின் சொற்படி பல நற்செய்திகளை உங்கள் முன் செய்து காட்டிருக்கிறேன். அவற்றில் எச்செயலுக்காக என் மேல் கல்லறிய பார்க்கிறீர்கள் என்று கேட்டார். யூதர்கள் மறுமொழியாக, நற்செயல்களுக்காக அல்ல, இறைவனை பழித்துரைத்ததற்காகவே உண்மையை கல்லறிகிறோம். ஏனெனில் மனிதனாகிய நீ உன்னையே கடவுளாக்கிக் கொள்கிறார் என்றார்கள். இயேசு அவர்களை பார்த்து, நீங்கள் தெய்வங்கள் என நான் கூறினேன் என்று உங்கள் மறைநூலில் எழுதியுள்ளதல்லவா? கடவுளுடைய வார்த்தையை பெற்றுக் கொண்டவர்களே தெய்வங்கள் என்று சொல்லப்படுகிறார். மறைநூல் வாக்கு என்றும் அழியாது. அப்படியானால் தந்தையால் அர்ப்பணிக்கப்பட்டு அவரால் உலகுக்கு அனுப்பப்பட்ட நான் என்னை இறைமகன் என்று சொல்லிக் கொண்டதற்காக இறைவனை விளைத்துரைக்கிறாய் என நீங்கள் எப்படி சொல்லலாம்? நான் என் தந்தைக்குரிய செயல்களை செய்யவில்லை என்றால் நீங்கள் என்னை நம்ப வேண்டாம். ஆனால் நான் அவற்றை செய்தால் என்னை நம்பாவிடனும் என் செயல்களையாவது நம்புங்கள். அதன் மூலம் தந்தை என்னுள்ளும் நான் அவருள்ளும் இருப்பதை அறிந்துணர்வீர்கள் என்றார். இதை கேட்டு அவர்கள் அவரை மீண்டும் பிடிக்க முயன்றார். ஆனால் அவர்கள் கையில் அகப்படாமல் அவர் அங்கிருந்து சென்றார். யோர்தானுக்கு அப்பால் யோவான் முதலில் திருமுழுக்கு கொடுத்திருந்த இடத்தில் இயேசு மீண்டும் சென்று அங்கு தங்கினார். பலர் அவரிடம் வந்தனர். அவர்கள், யோவான் அருமடையாளம் எதையும் செய்யவில்லை, ஆனால் அவர் இவரை பற்றி சொன்னதெல்லாம் உண்மையாயிற்று என பேசிக் கொண்டனர். அங்கே பலர் அவரிடம் நம்பிக்கை கொண்டனர். ஆண்டவரின் அருள்வாக்கு. இயேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இந்த உலக வாழ்வு என்பது தனக்கென ஒரு மனிதன் அல்லது தனக்கென ஒரு உறவு செய்த எல்லா வகையான நம்பிக்கைக்குரிய காரியங்களையும், நம்பிக்கைக்குரிய செயல்களையும், நம்பிக்கைக்குரிய வார்த்தைகளையும் மறந்து அவர்களுக்கு எதிராக மீண்டுமாக எழுகின்ற ஒரு சமூகமாகவே நவீன உலகம் மாறி வருகிறது. ஒரு மனிதனை நம்பாமலும் அல்லது மனிதனை ஏற்றுக்கொள்ளாமலும் பிற இயந்திரங்களையும் தொழில்நுட்பங்களையும் நம்பி பயணிக்கின்ற உலகில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எனவே நான் இறைவாக்கியத்தை அந்த மக்களை துன்புறுத்த துவங்கிய போது அல்லது அவரை துன்புறுத்த தயாரான அந்த
நிகழ்வை முதல் வாசகத்திலும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உண்மையை சொன்னார். தந்தைக்கும் அவருக்கும் இருக்கின்ற உறவை பற்றி பேசிய போது இவரையும் கல்லறிந்தும் அடிக்கவும் உயர்ந்த மக்கள் கூட்டத்தை குறித்து நாம் வாசிக்க கேட்கிறோம். எனவே இயேசு மிக தெளிவாக சொல்கிறார், என் பொருட்டல்ல, மாறாக என் செயலுவின் பொருட்டாவது நீங்கள் என்னை நம்பலாமே என்று சொல்கின்ற அளவிற்கு அவருடைய செயல்கள் இந்த உலகில் இருந்தன. எனவே நாம் பிறர் நம்மீது கொண்டிருந்த நம்பிக்கையை பார்க்காமல் நமக்கும் கடவுளுக்கும் இருக்கின்ற உறவு முறை எப்படி இருக்கிறது, உண்மையிலேயே கடவுள் பார்வையில் நான் நம்பிக்கைக்குரியவனாக இருக்கின்றேனா, கடவுள் பார்வை நம்பிக்கைக்குரியவனாக இருக்கின்ற நான் பிற மனிதருக்கு நம்பிக்கைக்குரியவனாக இருக்கின்றேனா என்பதை நாம் பார்த்து அதன் அடிப்படையில் நமது வாழ்வை பயணிக்க செய்கின்ற போது கடவுளுடைய உடனிருப்பு நமக்கு கிடைக்கும். தவக்காலத்தில் வாழ்கின்ற நாம் அந்த நம்பிக்கையில் தான் நமது பெரிய வார நிகழ்வுகளிலும் நுழைய வேண்டும் என்பதை இந்த நாளுடைய வாசகம் நமக்கு தருகிறது. அச்சிந்தனையோடு இப்பலியில் தொடங்க வேண்டுமோம். ஆமென். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, நாம் அனைவரும் இணைந்து ஒப்பு கொடுக்கின்றனர். எல்லாம் அந்த இறைவனுக்கு என்றதாக படித்தார்கள். இரக்கமுள்ள இறைவா, எங்களுக்கு அருள்புரியும் உம்மை வேண்டுகின்றோம். அதனால் நமக்கேற்றவாறு என்றும் பதிவிடங்களில் பணிபுரியும் தகுதி பெற்ற அவற்றின் முடிவெல்லாம் பங்கேற்பதா மீட்க பெறுவோமா. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாரா. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரை தூயவரான தந்தையை ஏற்றுக்கொள்ள எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்களும் மக்கள் நன்றி செலுத்துவது மெய்யாகவே நமதையும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்பிற்கு உரிய செயலுமாகும். எங்கள் உண்ணாத ஒன்றின் வழியாக நீர் எங்களை எங்கள் தீய நாட்டங்களில் இருந்து அடக்குகின்றீர். மனதை மேலே எழுப்புகின்றீர். நற்பண்புகளையும் அவற்றிற்கான பரிசுகளை எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக பெருகச் செய்கின்றீர். அவர் வழியாகவும் அது வாழ்வை வாழ்வுதல் கொள்கின்றன. தலைமை தாங்கும் ஒருமை வழிபடுகின்றன. அதிகாரம் செலுத்துவோர் நடுங்குகின்றன. வானங்களும் அவற்றில் உள்ள ஆறுகளும் சிறப்புகளும் ஒன்று கூடி அக்களித்து கொண்டாடுகின்றன. அவர்களோடு எங்கள் உறவையும் சேர்த்துக் கொள்ளுமாறு
நாங்கள் உம்மை தாழ்மையுடன் இறந்து புகழ்ந்து சொல்லுவதாவது: தூயவர், 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மண்டலமும் உமது ஆட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசீர் பெற்றவர், உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் போற்று. ஆகவே உங்களுடைய ஆவியை பொழிந்து இந்த காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உதவ வேண்டுகிறது. இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாகும். அவர் பாடுபட உளமுறைந்து தம்மை கையெழுத்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடர் அனைவருக்கும் அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனுமே இரவு விருந்து எழுதியபின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பரவுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்பிற்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள்: ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவோம் வாழ்வதன் அப்பத்தை மீட்பளிக்கும் கிண்ணத்தை ஒப்புக் கொடுக்கிறோம். உம் திருமுன் நின்று ஊழியக்கூடிய தகுந்தவர்கள் எனக்கு ஏற்றுக்கொண்டு எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உண்மை தாழ்மையுடன் கொண்டாடுகிறோம். இறைவா, உலகுக்கும் பரவியிருக்கும் அவையை நினைவு கூர்ந்தருடன் எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆய்வாசிரியர், எல்லா திருநிலையிலும் நான் எனவோடு உமதுக்கு அவை அன்று நிறைவேற செய்தோம். மேலும் உயிர்த்தெழும் எதிரோடு துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளை இறந்தோர் அனைவரையும் இறக்கத்தோடு நிகழ்ந்து உமது திருமுக வழிமுறையிலும் எங்கள் அறிவின் மீது கலக்கமாயும் இதோ இந்த வழியை நன்றிபெரியாக ஒப்புக் கொடுக்கின்றோம். இந்த வழியில் நாம் நினைவு கூறுகின்ற ஆன்மாக்களுக்காக ஜெபிக்கின்றோம். அதே வேளையில் இவரையில் உமது திருவுடத்திற்கு முன்பாக உள்ளதால் படியிட்டு மன்றாடி கொண்டிருக்கின்ற இறைவர்களோருடைய மன்றாட்டுக்கு கனிவாய் சாய்கிறார். கடவுளின் கனித்தாயாக புரிதமிக்க மரியா, அவருடைய கணவராக புரித யோசேப்பு, புனித திருத்துவதர்கள் இவ்வுலகிலும் உகந்தவராய் இருந்தவராக இருந்த நடைமுறையுடன் துணையாக நாங்கள் நிலை வாழ்வு புகழும் பகுதி பெற்றுவோம். திருமகன் கிறிஸ்து வழியாக புகழ்ந்தேற்று வரவருள்ள மேம்பன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் அல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரிடத்தில் எல்லா புகழும் ஆட்சி என்று உரியதே. மீட்பதின் கட்டளை நான் கற்பிக்கப்பட்டு இறைவனை நான் பயிற்சி பெற்ற நாம் அனைவரும் இணைந்து துணிந்து சொல்வோம்: எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கரைவுடன் அருளும் என்றால் உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போது விடுதலை பெற்று
யாரும் கலக்கமின்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கிற்கும் பேர்பதற்காகவும் என் மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன். என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்ற திருத்தூதர்களுக்கு முடிந்தேன். எங்கள் பாவங்களை எல்லாம் பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கை கண்ணோக்கி உமது திரு உள்ளத்திற்கு ஏற்பதற்கு அமைதியை ஒற்றுமையும் அளித்துக் கொள்வீராக. என்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் பேசி வழங்கும் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இந்த செம்மறியின் திருவிருந்திற்கு கிடைக்கப்பட்ட நாம் அனைவரும் தேர்ந்தெடுத்தோம்.
உம் அருள் என்னை மாற்றுவதாக. தீமையின் ஆற்றல்கள் வளர்த்து உம் ஆட்சி கிடைத்து ஒளிரும் பொருட்டு மாநில உலகளும் முழு அட்டவெளியும் புதிய விதம் புதிய மண்டலம் நோக்கிய காத்திருத்தலை மாற்றப்படுவதாக. யூகி கொண்டாட்டத்தின் அருள் விலக செல்வர்களுக்கான ஆர்வத்தை எதிர்நோக்கில் திருப்பயணிகளாகிய எம்மில் தூண்டி எழுப்புவதாக. அதே அருள் என் மீட்பரின் மகிழ்ச்சியையும் அமைதியையும் அகிலமிக்கும் அளிப்பதாக. என்றென்றும் போற்றுதலுக்குரிய என் கடவுளாகிய உமக்கு ஆட்சியும் புகழும் இன்றும் என்றும் புதியதாகுக. ஆமென். நாளை காலை திருப்பலி முடிந்தவுடன் நோயாளிகளுக்கு நற்கருணை வழங்கப்படும். ஆண்டவரே, நாங்கள் பெற்றுக்கொண்ட ஒரு வலையின் நிலையான பாதுகாப்பு எங்களை என்றும் கைவிடாதிருப்பதா. எங்களிடமிருந்து தீமை அனைத்தையும் அது என்றும் அகற்றுவதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்கள் அனைவரோடும் என்றும் தங்குவதாக. கிறிஸ்துவின் சாட்சிகளாக அவருடைய வார்த்தைக்கு நம்பிக்கைக்குரியவர்களாக வாழ சென்று வாழுங்கள். வழிபலி துவங்கியது. கருணை தெய்வமே கண்பாரும் எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். கருணை தெய்வமே கண்பாரும் எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். உடலும் மறைவும் மனமும் ஒன்று சேர்ந்து உம்மை எரித்ததையா. உடலும் மறைவும் மனமும் ஒன்று சேர்ந்து உம்மை எரித்ததையா. மனம் பன்முறையா பாவ செய்கை வாழி எம் வாழை கொண்டு நிறைந்ததையா. கருணை தெய்வமே கண்பாரும் எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். நிலையான புகழுக்குரிய தூய கருணைக்கு எல்லா காலமும் தொழுகையும் புகழும் போதிய வாட்சிமையும் உண்டாகுக. கடவுள் தந்தை மகன் தூய ஆவி பேராவி ஆமென்.